Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோவில் Chapter 3 Algebra Exercise 3.3 Sum number 3ல இருக்கிற second subdivision பார்க்கலாம். இதில் நமக்கு கேட்டிருக்கிறது Find GCD Greatest Common Divisor கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு expressions கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. We have to find the value of GCD. Okay. இப்போ நம்ம இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். என்னோட குயிக் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? 2 எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எல்சிஎம். ஓகே, ஸோ எப்போவுமே நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம், செகண்ட் ஒன்னை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம். அதே மாதிரி தான் ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், தென் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டு த பவர் 4. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. Then LCM வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. LCM is x cube plus y cube into x square plus xy plus y square. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது GCD. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஃபார்முலா LCM into GCD equal to f of x into g of x. ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு எல்லாம் தெரியும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM and GCD. இதுதான் அந்த ஃபார்முலா. எல்சிஎத்தையும் ஜிசிடியவும் மல்டிப்ளை பண்ணால் கொடுத்துருக்கிற ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜிசிடி மட்டும்தான், மற்ற எல்லாமே கிவன். ஸோ ஜிசிடியை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மற்ற எக்ஸ்பிரஷன்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ், இந்த எல்சிஎம் ரைட் ஹேண்ட் சைடு வரும் போதுல டிவிஷனில் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், ஜி ஆஃப் எக்ஸ் தெரியும், எல்சிஎம் தெரியும், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா, அதாவது கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் பண்ணிடலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிசிடி கிடைச்சிரும். ஓகே, ஸோ நான் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ அண்ட் எல்சிஎம் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டு த பவர் 4. ஓகே, then LCM value x cube plus y cube into x square plus xy plus y square. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு பாருங்க இந்த ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் இதுதான் நமக்கு. இங்கே ஒரு நியூமரேட்டர்ல ஒரு x to the power 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டு த பவர் 4னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நமக்கு பேலன்ஸ். ஸோ இந்த பாலினாமியலால நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஜிசிடி வேல்யூ கிடைச்சிரும், ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டு த பவர் 4, இதை இந்த பாலினாமியல் குவாட்ராட்டிக் இந்த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இதால டிவைட் பண்ணும் போதுல உங்களுக்கு ஜிசிடி வேல்யூ கிடைச்சிரும். ஸோ பாலினாமியல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு தடவை நான் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டு பாலினாமியலையும் டிவைட் பண்ணிட்டோம்னா வர்ற ஆன்சர் தான் ஜிசிடி. ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த பாலினாமியல்ஸை டிவைட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல்ஸையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாலினாமியல் டிவிஷன் எப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் இன்னொரு முறை இதில் செய்து காமிச்சிருக்கேன். பாருங்க, எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டு த பவர் 4ங்கிறது நம்மளுடைய நியூமரேட்டர், தட் இஸ் த டிவிடெண்ட் ஹியர். தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது நம்மளுடைய
டினாமினேட்டர், அதுதான் இங்க டிவைசர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதை டிவிடெண்ட் எழுதணும், எதை டிவைசர் எழுதணும். ஓகே, இப்படி நம்ம பாலினாமியல் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் டு த பவர் 4, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டு டேர்ம்ஸையும் டிவைட் பண்ணி பாருங்க. நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் டு த பவர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோஷன்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயரை இங்கே எழுதிடணும். தென் இந்த எக்ஸ் ஸ்கொயரை வச்சு நம்மளுடைய டிவைசர்ல இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம். அதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் டு த பவர் 4, தென் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ த செகண்ட் டேர்ம் எக்ஸ் ஒய், அப்போ எக்ஸ் கியூப் இன்டூ ஒய்ன்னு வந்துடும். then x square into y square third term, so x square y square னு வந்துரும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? so symbol சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும் போதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். x to the power 4 இருக்கு, இங்க minus x to the power 4 கேன்சல் ஆயிரும். then இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மைனஸ் ஆயிடும். இப்போ நம்ம இங்க எழுதும் போதுல கவனமா எழுதுங்க. அதாவது இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு, அதுல இருந்து நம்ம எக்ஸ் கியூப் ஒய்யை தான் மைனஸ் பண்ணணும். இதுல நம்ம ஒரே மாதிரி பவர் இருந்தா தான் மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த டேர்ம்ஸை அப்படியே எழுதிடணும். ஓகே, ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய், தென் பிளஸ் ஒய் டு த பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், அப்படியே இந்த 4 டேர்ம்ஸை எழுதிடணும். நீங்க மைனஸ் பண்ணி எழுதிடக்கூடாது, பிகாஸ் இங்க வேற பவர், இங்க வேற பவர். அதே மாதிரி இங்க 4, இங்க 2 இருக்கு. ஸோ நம்ம அந்த டேர்ம்ஸை அப்படியே எழுதிருங்க, சிம்பிளை மாத்தி அப்படியே எழுதிருங்க. இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு, இந்த டேர்ம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும் இல்லையா? இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், ஸோ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் உள்ளது எது? மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய்யும் பிளஸ் ஒய் டு த பவர் 4 தான் இருக்கு. ஸோ இந்த டேர்மை நான் இங்க தனியா எழுதியிருக்கிறேன். இந்த டேர்ம் தான் நமக்கு இப்ப டிவிடெண்ட், இது டிவைசர். ஸோ நம்ம இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ஒய், சாரி மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய், இந்த சிம்பிளை விட்டுறக்கூடாது. மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய்ங்கிறது தான் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டால டிவைட் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் எக்ஸ் ஒய் வரும். ஸோ நம்மளுடைய கோஷன்ட்ல இருக்கிற செகண்ட் டேர்ம் வந்து இதுதான், மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு எழுதிருங்க இந்த இடத்துல. தென் இந்த மைனஸ் எக்ஸ் ஒய்யை வச்சு நம்ம டிவைசர்ல இருக்கிற 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய். தென் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஒய் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், சாரி ஒய் ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ ஒய் ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப்னு வந்துடும். ஓகே, தென் இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ எல்லா சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிரும், பிகாஸ் இங்க மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் இருக்கு, இங்க பாசிட்டிவ் டேர்ம் இருக்கு, அதே டேர்ம். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த y to the power 4 வந்து பாசிட்டிவ் டேர்ம். இங்கே தென் இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணதுனால இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ இப்போ எழுத முதல்ல என்ன செய்யலாம்னா y to the power 4 அப்படியே பாசிட்டிவ் டேர்ம் வந்துடும். தென் இங்கே இதுவும் பிளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இதுவும் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப், இந்த 3 டேர்ம்ஸும் தான் இப்போ இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதுதான் சாரி இந்த 3 டேர்ம்ஸ் தான் இப்போ நமக்கு டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டை இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணி பாருங்க, என்ன வரும்? ஒய் ஸ்கொயர்டு வரும். அதுதான் நம்மளுடைய கோஷன்ட், கோஷன்ட்ல வர்ற தேர்ட் டேர்ம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம இந்த கோஷன்ட்ல வர்ற தேர்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த தேர்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த தேர்ட் டேர்மை வச்சு
டிவைசரில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதானே நமக்கு ப்ரொசீஜர். ஓகே, இப்போ இந்த ஒய் ஸ்கொயர்டை வச்சு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர். அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் வந்து ஒய் ஸ்கொயர்டோட இதில் உள்ள செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த தேர்டு டேர்மை வச்சு இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒய் ஸ்கொயர்டு இன்டூ எக்ஸ் ஒய் என்ன வரும்? எக்ஸ் ஒய் கியூப்னு வந்துடும். ஓகே, அதை நான் இங்கே எழுதிட்டேன். தென் அப்புறம் ஒய் ஸ்கொயர்டு இன்டூ ஒய் ஸ்கொயர்ட், ஸோ ஒய் டு த பவர் 4ன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல், அதாவது இங்கே மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல், சாரி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், ஒய் டு த பவர் 4 கேன்சல் ஆயிரும், இங்கே எக்ஸ் ஒய் கியூப் இருக்கு அதுவும் கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் 0. ஓகே, இப்போ இதோட நம்ம இந்த டிவிஷன் முடியுது, 0 வந்துருச்சு. ஸோ இதில் வர்ற கோஷன்ட் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தட் மீன்ஸ் ஜிசிடி ஹியர். ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னுடைய குயிக் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.